அந்த வகையில் இந்த நடவடிக்கை இந்த மகிழ்ச்சியை தரும். அவர் முதலமைச்சரான உடனே எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லா தலைவர்களையும் வீட்டிலே போய் அலுவலகத்தில் போய் சந்திக்கிறார். இந்த நடைமுறை எப்படி பார்க்குறீங்க? தமிழக அரசு இதுவரை இல்லாத மகிழ்ச்சி இருக்கிறது. உடனடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த அணுகுமுறையை வரவேற்று பாராட்டுகின்றோம். அரசியல் நாகரிகத்தின் முதிர்ச்சிக்கான ஒரு அடையாளம் இது. கொள்கை அடிப்படையில் எவ்வளவு மாறுபாடுகள் முரண்பாடுகள் இருந்தாலும் விமர்சனங்களை கடுமையாக நாம் ஒருவருக்கொருவர் முன்வைத்துக் கொண்டாலும் இதுபோன்ற அணுகுமுறை என்பது மக்களிடையே ஒரு நம்பிக்கை, புதிய நம்பிக்கையை உருவாக்கி அந்த வகையிலே நாம் முதல்வர் அவர்கள் இந்த அணுகுமுறையை நெஞ்சார பாராட்டி வரவேற்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிரணியிலே இருந்து தேர்தலை சந்தித்தது அவருக்கு எதிரான சில விமர்சனங்களை வைத்தது என்றாலும் மதசார்பற்ற சக்திகளோடு இணைந்து ஆட்சி அமைக்க விரும்புகிறோம் என்று அவர் எடுத்த அந்த முடிவு, அதன் அடிப்படையில் எங்களை போன்றவர்களுக்கும் வெளிப்படையாக அழைப்பு விடுத்தது. அவருடைய இன்னொரு பரிமாணத்தை நமக்கு உணர்த்தியிருக்கிறது. அந்த வகையிலும் அவருடைய அணுகுமுறையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெகுவாக பாராட்டினார். சந்திச்சது 47 சட்டமன்ற உறுப்பினர்கள், 30க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியாக ஒதுக்கி எடப்பாடி இந்திய கூட்டணி நாங்கள் வெளியில வந்தப்போ நாங்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவர்களின் உட்கட்சி விவகாரம். சாமல் இருக்க வேண்டும் விஜய் சந்திச்சது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர்கள் மட்டும் தான் சந்திச்சிருக்காரு. எதிர் திசையில் இருக்கிற என்டிஏ கூட்டணி சந்திக்கல. அப்படி இருக்கும்போது அரசியல் மாண்பு அப்படிங்கிறது பொருந்தும். அந்த வரிசையிலே திரு முன்னாள் பழனிசாமி அவர்களையும் அவர் சந்திப்பார். 2 பிரிவாக இருந்தாலும் கூட இன்னும் அவர்தான் அதிகாரப்பூர்வமாக அல்லது சட்டப்பூர்வமாக அதிமுகவின் பொதுச் செயலாளர். ஆகவே அவரையும் சந்திப்பார், சந்திக்க வேண்டும். சார், உங்களை சந்திக்கிற வர்றதுக்கு நேரடி சொல்லுங்கள் சார். எப்போ சந்திக்கிறீங்க, எங்கே சந்திக்கிறீங்க? வேலைச்சேரியில் தான் நான் சந்திக்கிறேன். 4 மணி அளவில் வேலைச்சேரிக்கு வருவதாக நீங்க உங்களை முதல்வர் ஆக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்தது, அதை முறியடிச்சது காங்கிரஸ் தான் சொல்லிட்டு நேற்றுக்கு ஒரு செய்திகள் பரபரப்பாக பேசப்பட்டது. அதற்கான முன்னெடுப்புகள் நடந்ததா சார்? காங்கிரஸ் அதில் எந்த வகையில் தலையிட வேண்டும் தெரியாது. அதிமுக, திமுக மற்றும் இந்த கூட்டணி இடம்பெற்றுள்ள சில கட்சிகள் அந்த முயற்சியை மேற்கொண்டதாக எனக்கும் தகவல் கிட்டியது. நாங்கள் இடதுசாரிகள் எடுக்கிற முடிவின் அடிப்படையை முன்வைத்து எங்கள் உயர்நிலைக் குழுவிலே விவாதித்து அதன் பின்னர் தான் முடிவெடுத்தோம். எல்லோரும் அது தாமதமான முடிவு என்று விமர்சிக்கிறார்கள். ஒரு அரசியல் கட்சியை நடத்துகிறவர்களுக்குத்தான்